வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஜுகேட்டட் இந்தியன் யூடியூப் சேனல் அண்ட் ஏகேஎம் அகாடமி வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜியில் இருக்கக்கூடிய யூனிட் 1 த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய 6th டாபிக். அதுதான் நம்ம சிங்கிள் டி குடிக்கும் நேரத்தில் 10 கேள்விகளில் டி சீரிஸ் 6ல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு தி கிளாஸஸ். லைக் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் எஜுகேஷன் மெத்தடாலஜி அண்ட் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல்ஸ் நம்ம அகாடமியில் ரெடியாக இருக்குது. ஸோ 8838-107-804 ஆர் 9600-111-339 ஓகேங்களா. ஸோ இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். லைக் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லேயே உங்களுக்கு ப்ரொசீஜர் கொடுத்துருக்கோம், அதிலே நீங்கள் பார்த்து லைக் நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே லைக் பேக்கிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைக் எஜுகேஷன் 4 மெத்தடாலஜி 4 தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே போயிட்டுருக்குங்க ஓகேங்களா. லைக் எல்லா புக்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். நாளைக்கு உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு தி கொஸ்டின். ஃபஸ்ட்டு பாருங்கள், when was Sarva Shiksha Abhiyan launched as a massive government program for universalization of elementary education? அப்போ இங்கே வந்து கேள்விகளை வந்து நல்லா உற்று நோக்கிங்க அப்படின்னா எஸ்எஸ்சி எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா மேசிவ் கவர்மெண்ட் ப்ரோக்ராம், ஒரு பெரிய மாபெரும் ஒரு அரசாங்க திட்டமாக செயல்படுது. எதற்காக அப்படின்னா உலகளாவிய லைக் ஆரம்ப கல்வி எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. ஸோ எந்த ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சர்வ சிக்ஷா அபியான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2002 கிடையாதுங்க. 2002 வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னதுங்க, லைக் ஆர்டிகல் 21A தான் 2002 ஓகேங்களா. 21A வந்து உரிமை கொடுக்குது. அப்போது ஒரு குழந்தை வந்து உரிமைக்காக போகிற எனக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வந்து கல்வியை கொடுக்கணும் அப்படின்னா அந்த குழந்தை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு வைங்களேன். அங்கே போய் பார்க்குறப்போ யாருமே அவங்கள வரவேற்கிறதுக்கு யாருமே இல்லை, லைக் டீச்சரே இல்லை, ஆஃபீஸர்ஸ் எதுவுமே இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு. இப்படிலாம் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போது 2002 அந்த ப்ரோக்ராம் வர்றதுக்கு முன்னாடியே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லைக் ரைட் டு எஜுகேஷன் லைக் வர்றதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 21A வைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்க, சர்வ சிக்ஷா அபியான். நம்ம ஃபஸ்ட்டு ஆஃபீஸர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே ரெடியாக இருப்போம், கவர்மெண்ட் வந்து தான் சைடில் ரெடியாக இருந்தது அப்படின்னா அப்புறம் மக்களுக்கு நம்ம அந்த உரிமையை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணுறாங்க. அப்போது 2000 ஓகேங்களா. அடுத்து, what is the funding ratio between the central government and the state government in RUSA in general category states? நல்லா பாருங்க, RUSA அப்படின்றது என்ன அப்படின்னா ராஷ்ட்ரிய உச்சாதர் சிக்ஷா அபியான் ஓகேங்களா, உயர்கல்வி பற்றி படிக்கிறது ஓகே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் பங்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க, அதுவும் ஜென்ரல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் ஓகேங்களா. அதே வந்து இந்த நார்த் ஈஸ்டர்ன் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் இமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், சிக்கிம் போன்ற மாநிலங்கள்லாம் 90:9 கொடுப்பாங்க ஓகேங்களா. ஆனால் இப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 65-35. லைக் ஒரு இப்போது மக்கள் வந்து பிள்ளைகளாக எடுத்துக்கோங்க, மாநில அரசு வந்து தாய் தகப்பன் அப்படின்னு வச்சுப்போம், தாத்தா பாட்டி தான் மத்திய அரசு. இப்போ இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் அந்த குழந்தைய பார்த்துப்பாங்க, மக்களை பார்த்துப்பாங்க. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முழுசாக நானே காசு கொடுத்துட்டேன் அப்படின்னா நீ எல்லாத்துக்கும் என்னையே நம்பிட்டு இருப்ப, அப்போது நீ கொஞ்சம் காசை கொடு, 1/3 மேலே அப்போ 35% நீ கொடு, நான் 65% கொடுக்குறேன். ஒரு காலகட்டத்தில் நீ என்ன பண்ணணும், பாதிக்கு பாதி நீ கொடுக்க அளவுக்கு நீ உன்னை டெவலப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அதுதான் 65-35% ஓகேங்களா. அதுவே சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமாக இருந்துச்சு அப்படின்னா முழுமையாக கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுக்கும், நடைமுறைப்படுத்துறது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. அடுத்து, விச் பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ்டு தி ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் RMSA வந்து இன் இஸ் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் இன் 2007. அப்போ 2007 RMSA வந்து லான்ச் பண்ணப்படுது. லைக் இம்ப்ளிமெண்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 2009 இருந்து. லைக் அப்போது யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. லைக் அடல் பிகாரி வாஜ்பாய், அப்துல் கலாம் அவர்கள் கிடையாது, அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் கிடையாது. அடல் பிகாரி வாஜ்பாய் வாஸ் லைக் 2004 வந்து மன்மோகன் சிங் பதவி ஏற்றிருக்காரு. 2000 டாக்டர் மன்மோகன் சிங் ஓகேங்களா, அதுதான் கரெக்ட் ஆன்சர். நரேந்திர மோடி 2014 தான் வருவார். நெக்ஸ்ட், மூவிங் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். According to RMSA guidelines, within what distance should a secondary school be available for any habitation? தமிழ் மீடியம் ஃபாலோ பண்ணிக்கோமா ஓகேங்களா. லைக் எந்த செகண்டரி எஜுகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடியிருப்பிலிருந்து எத்தனை தூரத்திற்குள் இடைநிலை பள்ளி கல்வி கிடைக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். லைக் இப்போ குழந்தைங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரைமரியில் இருக்கக்கூடிய பசங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு பிரைமரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா, ஃப்ரம் 1 to 5 இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வயசில் அவர்களால் 1 கிலோமீட்டர் தான் நடக்க முடியும். 1 கிலோமீட்டருக்கு போயிட்டு பேக் மாட்டிட்டு ஜாலியாக ஓடிடலாம் ஸ்கூலுக்கு, ஏன்னா அதுக்கு மேலே அவங்களால நடக்க முடியாது ஓகேங்களா. லைக் அவங்களுடைய ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி. அதுவே அப்பர் பிரைமரின்னு வச்சுக்கோங்களேன், அப்பர் பிரைமரி வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் 6th to 8th
இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 கிலோமீட்டர், ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்க முடியும், அவங்களால போயிட்டு வர முடியும் ஸ்கூலுக்கு. ஓகேங்களா. லைக் அடுத்து வந்து செகண்டரி அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். செகண்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் இடைநிலை கல்வி. ஓகேங்களா. ஹை ஸ்கூல் லைக் அது வந்து 9th to 10th 5 கிலோமீட்டர்ஸ். ஏன்னா இவங்க வந்து லைக் கொஞ்சம் 10 பருவத்தில் இருப்பாங்க. ஓகேங்களா. அதுவே வந்து ஹையர் செகண்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னா யங் அடல்ட்ஸ், பெரிய பசங்க, அவங்களால 7 கிலோமீட்டர் வரைக்கும் சைக்கிள் மெரிச்சிக்கிட்டு அவங்களால போயிட்டு வர முடியும். ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த கிலோமீட்டர்ஸ் கணக்கு. ஸோ ஆர்எம்எஸ்ஏயோடைய கைட்லைன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இவங்க என்ன கேட்குறாங்க, செகண்டரி ஸ்கூலுங்க. செகண்டரி ஸ்கூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 5 கிலோமீட்டர்ஸ். அப்போது ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து, according to RMSA, within what distance should a higher secondary school be available from any habitation அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ தான் சொன்னேன், ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனி ஹேபிடேஷன்லேருந்து லைக் அந்த ரேடியஸுங்க. ஆக்சுவலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே இருக்கிறோன்னு வைங்களேன், இப்போ இதான் செஞ்சின்னு வைங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. செஞ்சி வந்து ஒரு அசிமீட்டர்ஸ் ஒரு கிராமம்னு வச்சுப்போம். ஓகே, செஞ்சியும் ஒரு பெரிய கிராமம், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த ரேடியஸ் இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா அதிலேருந்து சுற்றி, ஓகேங்களா, இந்த ரேடியஸில் எங்கே வேணால் இருக்கலாம், இங்கே எங்கே வேணால் ஸ்கூலாக இருக்கலாம், இங்கே வந்து ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கணும். ஓகேங்களா. இதுதான் அந்த ரேடியஸ் கணக்கு. அப்போது ஹையர் செகண்டரி வந்து பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட், which scheme was launched in 2018 to 19 that integrates SSA, RMSA and teacher education under one framework அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். we can expect this question in question paper. எந்த ஸ்கீம் வந்து 2018-19, ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2018-19. ஓகேங்களா. லைக் இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட்டோடைய ஃபஸ்ட்டு டென்யூரில், ஓகே, அவங்களுடைய காலகட்டத்தில் அவங்க என்ன கொண்டு வராங்க அப்படின்னா SSA, RMSA அண்ட் டீச்சர் எஜுகேஷன் எல்லாத்தையும் ஒரே ஃப்ரேம் ஒர்க்கில் கொண்டு வராங்க. அது பேர் வந்து நமக்கு நல்லாவே தெரியும், லைக் ராஷ்ட்ரிய உச்சாதர் சிக்ஷா அபியான். அது கிடையாது. ஓகேங்களா. இது வந்து லைக் காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. சமக்ர சிக்ஷா, இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ எதுக்காக அப்படின்னா ஒரே பைப் லைனாக இருக்கணும், ஃப்ரம் பிரைமரி டு தி ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் ஒரே பைப் லைனில் ஒரு குழந்தைக்கு வந்து ஃபுல் லைக் அந்த அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். லைக் ஆஃபீஸர்ஸ்கிட்டயோ இல்லை டீச்சர்ஸ்கிட்டயோ ஒரு கவர்மெண்ட் வந்து அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கணும். வெவ்வேறு ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தவங்க SSA வந்து ஒரு பிளாக்ல வந்து நல்ல சூப்பராக பண்ணுறாங்க, ஆனால் RMSA டவுனாக இருக்குது. இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் RUSA வந்து நல்ல டாப்பாக இருக்கும், ஆனால் SSAவும் RMSAவும் கம்மியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் போக்குறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த சமக்ர சிக்ஷா. ஓகேங்களா. ஸோ எஜுகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குழந்தை கண்டினியூஸாக இருக்கணுன்றதுக்காக அது கொண்டு வராங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராம். ஓகேங்களா. லைக் ராஷ்ட்ரிய மந்திரி சிக்ஷா யோஜனா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமே கிடையாது. ஓகேங்களா. சும்மா கொடுத்தேன். டிஜிட்டல் இந்தியா எஜுகேஷன், ஓகே, அது கிடையாது. வென் வாஸ் தி ராஷ்ட்ரிய உச்சாதர் சிக்ஷா அபியான் லான்ச்ட் as சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் ஃபார் ஹையர் எஜுகேஷன்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படின்னா கவர்மெண்ட் கொடுக்கும், நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணு அப்படின்றது. ஓகேங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபுல் ஃபண்டு கொடுப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அது எதற்காக, எந்த ஆண்டு அப்படின்னா 2013. இந்த காலகட்டம்லாம் நல்லா பாருங்கள். 2007 வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ 2000 வந்து பார்த்தீங்கன்னா 2000 சர்வ சிக்ஷா அபியான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா 90s கிட்டு நிறைய பிறகுறாங்க. அப்போ பாப்புலேஷன் பாம், ஓகேங்களா, ஏகப்பட்ட 90s கிட்டு அப்படியே லைக் நிறைய குழந்தைகள் பிறகுது. அப்போ அவங்களுக்கு அடிப்படை கல்வி கொடுக்கணும். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடு நின்றக்கூடாது. இந்தியாவுடைய பொருளாதாரம் வளர்ந்துட்டே இருக்குது, 8-9% வளர்ந்துட்டே இருக்கா அந்த காலகட்டத்தில். ஓகேங்களா. அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஐடி பூம் ஆகும். அந்த சத்தியம் ஐடி கம்பெனியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா RMSA ஆரம்பிக்கிறாங்க. இடையில் நின்றக்கூடாது. அப்போது மக்களுக்கு வெறும் எழுத்து படிக்க மட்டும், எழுத்து லெட்டர்ஸ் மட்டுமே தெரியக்கூடாது. அவங்களுக்கு வந்து அடுத்து சமூக அறிவியல்லாம் என்ன, சமூக அறிவியல்லாம் என்னன்னு தெரிஞ்ச அளவு நம்ம கொடுக்கணுன்றாங்க. அடுத்து என்ன வராங்க, லைக் இந்தியா வந்து பாப்புலேஷன் டிவிடெண்டில் வருது, இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு உயர்கல்வி பெற்றாங்கன்னா அதிகமான நமக்கு வந்து லைக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் வரும். அப்போ தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க இன்ஜினியர்ஸ், குவாலிஃபைடு இன்ஜினியர்ஸ் எல்லாமே தேவைப்படுவாங்க அவங்களுக்கு. அதனால் ஆரம்பிக்கப்பட்டது தான் RUSA. ஓகேங்களா. ஸோ இந்த காலகட்டத்தில் இது 2007, இது 2013. ஓகேங்களா. மூவிங் டு தி நெக்ஸ்ட்.
which special program under SSA focuses specifically on girls education? Specifically அப்படின்னா பெண் கல்விக்காக SSAலே ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா லைக் கண்டிப்பாக இதுதான் ஆப்ஷன் ஏங்க, நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் இன் எலிமெண்ட்ரி லெவல். ரொம்ப முக்கியமானதுங்க. 2003 ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே நம்ம நோட்ஸில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இஃப் யூ ஹேவ் டவுட் அப்படின்னா ஓகேங்களா? எல்லாருமே வந்து நிறைய ஆசிரியர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் இது வந்து புது நோட்ஸா, இப்போ புது சிலபஸில் எடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நல்லா பாருங்கள், எல்லாமே ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்காக டீம் வந்து எவ்வளோ மெனக்கெடுது அப்படின்னா நான் வார்த்தைகளெல்லாம் சொல்ல முடியாது. புரியுங்களா? லைக் லிட்ரலி லைக் இட்ஸ் பீன் அ வெரி பிக் ப்ரெஷர் ஆன் அஸ். லைக் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் இன் எலிமெண்ட்ரி லெவல். ஓகேங்களா? 2003 ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பெண்கள் வந்து பெண் குழந்தைகள் நிறைய கல்வி வந்து சேர்றதுக்கு தடைகள் நிறையா இருக்குது. அதை ஸ்பெஷலாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணணுன்றக்காக கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா வந்து பார்த்திங்க அப்படின்னா கேர்ள்ஸுக்கு வந்து ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். அதுவும் அப்பர் பிரைமரி பிள்ளைகளுக்கு தான், லைக் 6th to 8th வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு. ஸோ அது கிடையாது. பேட்டி பச்சோ பேட்டி பதோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா? இந்த 3 ஸ்கீமையும் 2015 நரேந்திர மோடி அவர்கள் ஆரம்பிப்பார். அடிக்கடி இதில் கேட்குறாங்க, யூஜிசி நெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 எக்ஸாமில் இது கேட்டிருந்தாங்க. பேட்டி பச்சோ பேட்டி பதோ. பேட்டி அப்படின்னா பெண் பிள்ளை, பச்சோ படோ, ஓகேங்களா, படிக்க வைக்கலாம் அப்படின்றது. லைக் ஹெல்த்து எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா? இது 3 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து வேலை செய்யும், 3 மினிஸ்ட்ரியுமே சேர்ந்து அந்த பெண்கள். சுகன்யா சம்ரிதி யோஜனா வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண் பிள்ளைகள் சேமிப்பு திட்டம். ஓகேங்களா? ஸோ இது வந்து சேமிப்பு, ஃபைனான்ஸ் வந்து இது சேமிப்பு. நெக்ஸ்ட், பை விச் இயர் டிட் RMSA எய்ம் டு அச்சீவ் யூனிவர்சல் ரிட்டென்ஷன் இன் செகண்டரி எஜுகேஷன்? ஓகேங்களா? ஸோ எந்த வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து லைக் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை உலகளாவிய அளவில் செகண்டரி எஜுகேஷன் வந்து அட்டைன் பண்ணுறது நம்ம வந்து எய்மாக வச்சுருப்போம் அப்படின்னா அவங்க வந்து லைக் அவங்க 2009 தானே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் தேவைப்படும், உடனே பண்ணிட முடியாது. ஓகேங்களா? அப்போது குறிப்பிட்ட காலம்ன்றப்போ 15ன்றது ரொம்ப ஆம்பிஷியஸ், ரொம்ப கிட்ட இருக்கும். 18ன்றது ஓகே அப்படின்றது. ஆக்சுவலாக அவங்க வச்சது 20. ஓகேங்களா? 2020. நெக்ஸ்ட், which policy does SSA implement for children with special needs to ensure inclusive education அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டின்லாம் பிக் பண்ணுறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 கேள்வி பிக் பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன ஆப்ஷன் வைக்கலாம், லைக் எந்த வார்த்தைகளை சூஸ் பண்ணலாம் அப்படின்றதே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ஆசிரியர்கள் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? லைக் லீவ் டு யூ. லைக் அதனால் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா எந்த ஆண்டு தொடங்கினாங்க, எப்படி பண்ணாங்க அப்படின்றது எல்லாருமே சொல்லலாம். நம்ம என்ன புதுமையாக சொல்ல முடியும், நம்ம என்ன ஆசிரியர்களுக்கு புதுசாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த 8 minutesல நம்ம என்ன குவாலிட்டியாக கொடுக்க முடியுன்றதை ரொம்ப யோசிச்சு நாங்கள் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ SSAவுடைய இம்ப்ளிமெண்ட்டில் வந்து ஃபார் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதற்காக அப்படின்னா லைக் ஸ்பெஷல் எஜுகேஷன் பாலிசி அப்படி கிடையாது. ஓகேங்களா? லைக் 0 ரிஜெக்ஷன் பாலிசி. கண்டிப்பாங்க எந்த பிள்ளையும் 0 அப்படின்னா யாரும் விடுபடக்கூடாது. ரிஜெக்ஷன் அப்படின்னா இல்லைன்றதே சொல்லக்கூடாது. பாலிசி வந்து கவர்மெண்ட்டோட ஆகும். அப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த குழந்தைகளையும் ஓகேங்களா லைக் வந்து அவங்க வந்து கல்வியை வந்து தடை பண்ணாமல் அவங்கள வந்து நாங்கள் சொல்லித்தர மாட்டோம் அப்படின்னு சொல்லவே கூடாது. அதுதான் 0 ரிஜெக்ஷன் பாலிசி. அதுதான் SSAயில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய சிறப்பம்சம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ பீப்புள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.